நண்பர்களே இந்த பேஸ்ட் வேற தீர்ந்து போச்சு. நானும் அமுக்கி அமுக்கி பார்த்தேன் தலைவன் வெளிய வர மாரி தெரியல. அதோட ஒளிஞ்சா மட்டும் விட்டுருவோம்டான்னு சொல்லிட்டு ஒரு கடியில போட்டாச்சு. கடியில போடவுமே தன்னப்பல்லாம் தலைவன் நாக்குல லிங்க் ஆயிட்டேன். நாக்குல லிங்க் ஆவும் பிரஸ்ல எடுத்து பல்லுல தேய்ச்சாச்சு. அப்புறம் நம்ம வீட்டு பக்கத்துல என்னமோ சிவப்பு கலர்ல தொங்கிட்டு இருந்துச்சு. என்னன்னு போய் பார்த்தா கோவப்பழம். கோவப்பழம் எனக்கு சின்ன பிள்ளைல இருந்து ரொம்ப பிடிக்கும். அதோட கோவப்பழத்த புடிங்கிட்டு வந்தாச்சு. இப்ப நம்மளோட கேமராமேன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க யார் இருக்கான்னு. நம்ம ஆத்தா இருக்காங்க. நம்ம ஆத்தா தான் நம்மளோட கேமராமேனு. அப்புறம் 5 கிலோமீட்டர் வாக்கிங் போட்டுட்டு இருக்கும்போதே கவகவன்னு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னு பார்த்தா நைட் கம்மியா சாப்பிட்டுருப்பேன் போல. அதான் சீக்கிரமா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதோட தட்டு நெறைய சோத்த போட்டு பிறகு தோசைகள் சைஸ்ல 2 ஃபுல் பாயில போட்டு விட்டுட்டு காலேஜுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம காலேஜ்ல ஸ்போர்ட்ஸ் ஹவுஸ் மேட்ச். அதுல ஒரு ஹவுஸ்க்கு நம்ம தான் கேப்டனு. இன்னைக்கு என்ன கேம்னு பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் பால். சும்மா சொல்லக்கூடாது. பசங்க ஃபுல்லா வெறித்தனமா விளையாடுறாங்க. இதுல நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அந்த டார்க் ப்ளூ பனியனும் கருப்பு டவுசரும். நமக்கு அந்த அளவுக்கு பேஸ்கெட் பால் விளையாட தெரியாது. ஏன் நண்பே சூப்பரா விளையாடுவேன். சரிதானே அவனுக்காச்சும் பாதுகாப்பா பவுன்சர் மாதிரி பக்கத்துல நிப்போம்னு சொல்லிட்டு பக்கத்துல நின்டாச்சு. இங்க இருந்து கோல் போட்டா மிஸ் ஆயிருச்சு. திடீர்னு ஓடி போய் பக்கத்துல இருந்து போட்டு கொஞ்ச நேரத்துல கூஸ் பம்ப்ஸ் ஆக்கி விட்டேன். அப்புறம் நமக்கு ஒரு ஆஃபரா ஒரே விட்டமின் சியா வந்து இறங்கி இருந்துச்சு. சும்மா சொல்லக்கூடாது. அவங்க மனசு மாதிரி அவங்க கொடுத்த அம்புட்டு ஃப்ரூட்ஸ் அவ்வளவு டேஸ்டா இருந்துச்சு. அதோட நம்ம பாடி என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு ஒரு பாடி செக்அப் போட்டு இத்துடன் முடிச்சுக்கிறேன். நாளைக்கு பார்க்கலாம். அப்புறம் லைன்ல கரெக்டா இருக்க நண்பர்களே.